கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்லுங்க. சத்தியம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, நீ இந்த சரீரத்துக்குரியதெல்லாம் கொடுத்துட்டா ஆத்துமா எங்க போகும்? முதல்ல நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? சத்தியம். வசனம் சொல்லு. அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கிறதும், உடை கொடுக்கிறதும், உணவு கொடுக்கிறது, இருப்பிடம் கொடுக்கிறது, அவன் பரலோகத்துக்கு வர்றதுக்கு. அல்லேலூயா. என்ன நீதி? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவன் ரட்சிக்கப்படணும். நான் மனம் திரும்பிக்கிறேன், அவன் மனம் திரும்பணும். நான் அறிந்திருக்கிறேன், அவன் அறியணும். அவன் மட்டும் நரகத்துக்கு போகவே கூடாது. ஒருத்தனுக்கு நம்ம செய்யற துரோகம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய துரோகம். ரட்சிப்பை சொல்லாதிருக்கிறது. ஒரு நாள் நீ பரலோகத்தில் இருக்கும்போது, ஆபிரகாம் மடியில இருக்கும்போது, ஒரு நாள் நீ தேவ நியாய தீர்ப்புல வரும்போது எல்லாரும் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? ஸ்கூல்ல என்னோட படிச்சியே, பள்ளிக்கூடத்துல என்னோட இருந்தியே, என்னோட பக்கத்து கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தியே, இயேசு பத்தி எனக்கு சொல்லலையே, அநியாயம் பண்ணிட்டியே எனக்கு. அன்னைக்கு நீ என் பக்கத்துல இருக்கும்போது இயேசுன்னு சொல்லி இருந்தீனா நான் ரட்சிக்கப்பட்ட உன்னோட கூட பரலோகத்துக்கு வருவேனே. எல்லாரும் ஒரு நாள் வருது. எல்லாரும் பூலோகத்துல பூமியில பிறந்தவன் எல்லாரும் ஒரு நாள் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி நிப்பான். அப்ப உன்ன பக்கத்துல இருக்கவன் கேட்பான் ஒரு கேள்வி. என்ன தெரியுமா கேட்பா? இயேசு பத்தி எனக்கு சொன்னியா? அன்னைக்கு பஸ்ல 2 பேரும் போனமே பிரதர், எனக்கு அதுதான் கடைசி இரவு பிரதர். என்ன பார்த்து நீங்க இயேசுன்னு சொல்லிருக்காமே பிரதர், நான் அன்னைக்கு செத்துறேன்னா பரலோகத்துக்கு வந்திருப்பனே. இவர் சாப்பாடு கொடுக்குறியோ இல்லையோ, உணவு கொடுக்குறியோ இல்லையோ, ஓட கொடுக்குறே, இது உனக்கு மாற்று கருத்து இருந்தா இருந்துட்டு போட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உணவு கொடுக்குறியோ, ஓட கொடுக்குறியோ, சாப்பாடு கொடுக்குறியோ, தண்ணி கொடுக்குறியோ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி. அல்லேலூயா. அதுதான் முக்கியமான நீதி. முக்கியமான நீதி அதுதாங்க. தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார், நானும் உங்களிடத்தில் இருக்கிறேன். தரித்திரர் எப்பயுமே நீ கொடுக்கலன்னு இன்னொரு ஆள் கொடுக்கும். பிச்சைக்காரனுக்கு நீ தான் சார் கொடுப்பியா? ஊரே போடும். உங்ககிட்ட இல்லாத காசு அவன்கிட்ட தான் இருக்கு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உங்ககிட்ட இருக்க ரட்சிப்பு அவன்கிட்ட இல்ல. யார பார்த்தாலும் இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார், அவர் தான் மெய்யான கடவுள்னு சொல்லிருக்க. சொல்லுங்க பாக்கலாம். ஆமென். சமயம் வாய்க்குது வாய்க்கல, இயேசு ஏத்துக்க சார். இயேசுல நம்ம இந்த பூமியில வாழ முடியாது சார், தயவு செய்து சொல்லு. அதுதான் உன் மேல வச்ச நீதி. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அதை சொல்றதுக்கு வெக்கப்படும். வெக்கப்படாம சொல்லு. சுவிசேஷம் சொல்ல வெக்கப்படாத. காய்ச்சலா எங்க சர்ச்சுக்கு வாமா, ஏசப்பா சுகமாக்குவாரு சொல்லிரு. சமயம் கிடைச்சது. கஷ்டமா ஒண்ணும் கவலைப்படாத. என்ன நல்லா வச்சுக்காரு, உன்னை நல்லா வச்சுப்ப. யார் காரணமா? ஏசு. இது சொல்றது ஒரு கஷ்டமா? சுவிசேஷம் மாதிரி ஒரு நல்ல வேலை எதுவுமே இல்லை. மற்றவங்களுக்கு ஏகிக்கிட்டு இருக்காங்க, பார்த்து அப்படி முரண்டா இருப்பாங்க, கோபமா இருப்பான். பயந்துராது. எனக்கு இந்த இயேசுவை பத்தி யாரும் சொல்லாம இருந்திருந்தா, இயேசுவை பத்தி மட்டும் யாரும் சொல்லாம இருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்குல்ல?